வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் வேர்ல்ட். நம்ம இப்போ பார்க்க போகிறது எம்போஸ்டு ஃப்ளவர் ஃபில்லிங். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃப்ளவர் ஷேப் ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. நான் எந்த மாதிரின்னு சொல்லி இப்போ காட்டுறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் சென்டரில் பைப்பிங் த்ரெட் எடுத்து ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 8 டிவிஷன் இல்லைனா 6 டிவிஷன் வர மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த சென்டரில் சர்க்கிள் பண்ணியிருக்கேன்ல, இங்கே தான் பைப்பிங் த்ரெட் வைக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி வச்சுட்டு இன்னர் சர்க்கிள்லேயும் அவுட்டர்லேயும் ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகேவா? நடு சென்டரில் பைப்பிங் த்ரெட்டை நம்ம எப்பயும் போல் ஜிக்ஸாக் யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணிக்கிறோம். இப்போ எப்படி ஃப்ளவர் ஃபில் பண்ணுறதுங்கிற உங்களுக்கு ஒரு டிவிஷன் மட்டும் நான் செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இப்போ ஃப்ளாட் லோட் ஸ்டிச் படிச்சிருக்கோம்ல, அதே தான். ஃபஸ்ட்டு அந்த இன்னரில் ஒரு சர்க்கிள் இருக்கா, சர்க்கிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த வெளியில் செயின் ஸ்டிச்சில் உள்ளக்க குத்தி செயின் ஸ்டிச்சுக்கு வெளியில் ஒரு லாக் போடணும். அதே மாதிரி கீழே ஆரம்பத்தில் உள்ளக்க குத்திட்டு செயின் ஸ்டிச்சுக்கு வெளியில் ஒரு லாக். அகைன் மேலே ஆரம்பத்தில் செயின் ஸ்டிச்சுக்கு உள்ளக்க ஸ்டிச் பண்ணி வெளியில் செயின் ஸ்டிச்சுக்கு வெளியில் ஒரு லாக். புரியலன்னா நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள் வீடியோவை. இப்போ கீழே ஆரம்பத்தில் செயின் ஸ்டிச்சுக்கு உள்ளக்க குத்திட்டு வெளியில் ஒரு லாக். இதே மாதிரி உள்ளக்க குத்திட்டு வெளியில் ஒரு லாக். இவ்வளோ தான் ஃப்ளாட் லோடு யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும். சென்டரில் த்ரெட் நம்ம கொடுத்துருக்கனால நல்லா எம்போசிங்காக காட்டும். இது வந்து 2 டைப்பில் நம்ம ஃபில் பண்ணலாம். எந்த டைப்லனாலும் நம்ம ஃபில்லிங் ஸ்டிச் நம்ம த்ரெட் ஒர்க்கில் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதில் எந்த ஸ்டிச்னாலும் நம்ம யூஸ் பண்ணி எம்போசிங்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 டைப் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இது டைப் 1. சென்டர் மேலே குத்தி கீழே குத்தணும். அதுலேயும் உங்களுக்கு சைடில் வர மொத்தத்தில் கார்னரில் வர மொத்தத்தில் எப்படின்னா, இந்த டிவிஷனில் கார்னரில் வர மொத்தத்தில் எந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் நல்லா கவனிங்க. டாப்பில் குத்திட்டு அகெயின் அப்படியே கீழே கொண்டுட்டு வரணும். கீழே கொண்டுட்டு வந்து ஒரு லாக். இப்போ இந்த பிளாக் கலரில் மார்க் பண்ணியிருக்கோமா, கோடு போட்டிருக்கோமா, அந்த கோட்லேயே தான் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு போகணும். இந்த சைடில் வர மொத்தத்தில் இப்போ நல்லா கவனிங்க. நான் இன்னர் சர்க்கிள்குள்ளே போகலை. நான் எப்படி அந்த பிளாக் கலர் கோடு இருக்கா அந்த கோட்லேயே தான் போயிட்டேன். ஓகேவா? அந்த கோட்லேயே யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளாட் லோடு ஃபினிஷ் பண்ணணும். நல்லா நெருக்கமாக ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா? இதுதான் ஃப்ளவர் ஃபில்லிங், எம்போஸ்டு ஃப்ளவர் ஃபில்லிங். நீங்களும் என்னோட பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். கடைசியாக எனக்குள்ளே லாக் ஸ்டிச் போட்டு எண்டு நாட் போட்டுக்கணும். இப்போ ஒரு டிவிஷன் ஒர்க் பண்ணியாச்சா, அடுத்த டிவிஷனை வந்து வேறு இன்னொரு டைப்பில் வந்து நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? நல்லா கவனமாக பார்த்து நல்லா பொறுமையாக ஒர்க் பண்ணுங்கள். ஃப்ளவர் நீங்கள் பெரிய ஃப்ளவர் போட்டே நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பெரிய ஃப்ளவராகவே போட்டு ஒர்க் பண்ணுங்கள். சின்ன ஃப்ளவரில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு த்ரெட் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு அப்படி ஒர்க் பண்ணும் போதில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இப்போ முடிச்சுட்டு இதே மாதிரியே எல்லா டிவிஷன் ஒர்க் பண்ணிவிட்டு அவுட்டரில் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துடணும். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.